ஓகே கன்ஃபார்ம் இதுவும் பாய் பேபி தான் போல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. சிரிக்கிற சீனி கட்டி செல்லம் கொஞ்சி ஆட, இடிக்கிற வானம் வந்து மத்தளம் தேட, குதிக்கிற காலு ரெண்டும் தத்தி தத்தி ஓட, அலையிற காத்தும் இங்க தெம்மாங்கு பாட, வீட்டுக்குள்ள சந்திரனா பூத்தவளே நீதான், பால் முளைச்ச வானவில்லா வந்தவளும் நீதான், என்னோட கண்ணாடி பிம்பம் இங்க முன்னால, கண்ணோட மையாட்டம் ஒட்டிக்குதே என் மேல, என்ன பெத்த மகளே மகராசி துள்ளி. அந்த ஒரு செகண்ட் அந்த பேபி வெளியில வரப்போ எல்லாம் கேர்ள்னு அந்த காதுல கேட்டதும் அப்படி ஒரு பூரிப்பு என்னால தாங்கி கொஞ்சம் கூட என்னால நினைச்சு கூட பார்க்கல. மேம் சாட்டர்டே சொல்லவும் ஓகே இது பாய் தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்ட்லி கேர்ள். we are very happy for that. அதில் முத்தத்தா ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே, அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இரு. நான் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு பொம்பளை பிள்ளையே கிடைச்சிருச்சு. தொட்டில் தான் பாதி வேளையே, பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ, இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன். எங்களை விட ஈகரா வெயிட் பண்ணது அவன் தான். எப்ப எத்தனை நாள் இருக்கு எத்தனை மாசம் இருக்குன்னு அவன் தான் கேட்டுக்கிட்டே இருந்தான். பாப்பா வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகி இது ஏன் பாப்பா நான் தான் பார்த்துக்குவேன், அவள் கூடயே தான் இருப்பேன், அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து இல்லை நான் விளையாடுற எல்லா டாய்ஸும் அவளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டான். சரிப்பா. என்னை விட்டு 2 தள்ளி. தீபத்தின் ஒளியாய் வந்தவளே, தித்திக்கும் மழலையின் மொழியழகே, தென்றலின் மென்மையை தந்தவளே, எங்கள் வாழ்வின் ஒளியே தியா, சின்ன சிரிப்பில் சிந்தும் நிலவு, செல்ல கண்களில் 1000 கனவு,
பிஞ்சு விரல்கள் தொட்ட நொடியில் புது உலகம் பிறந்தது எங்கள் குடும்பத்தில். செவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ பசி என்றால் தாயிடம் தேடும் சாட்டர்டே வந்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லவும் சரி, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு சாட்டர்டே வந்து அட்மிட் ஆகுன்னு சொல்லவும் சரி பையனாக தான் இருக்கும் போல் இதுவும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ எங்கள் வீட்டு இளவரசி, எங்கள் வீட்டு ராணி, எங்கள் வீட்டு மகாராணி எல்லாமே தியாதா. ஒரு ஒலி அந்த கடவுளோட ஒரு அருள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தியான்னு பேர் வச்சுட்டு. ஒரு நல்ல லைஃப் அமையணும். எப்படி இதை நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான். இவளை வந்து பார்க்கறதுனால